நானா என்று நம்மை பற்றி ஒரு ஆச்சரியமும் பிரமிப்பும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக ஸலவாத் இருக்கிறது. எப்படி அந்த பிரமிப்பு ஏற்படுகிறது? சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என் மீது ஸலவாத் சொல்வதும் சலாம் சொல்வதும் என் தர்பாரில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதற்கு நான் பதில் தருகிறேன். ஸலவாத் சொன்னவருக்காக துஆ செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, தினசரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் நினைவூட்டப்பட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கடைக்கோடியில் எங்கோ ஒரு மூலையில் வாழக்கூடிய என் பெயரை சொல்லப்பட்டு அவர்களுக்கு நினைவுறுத்தப்படுகிறது. அவர்கள் எனக்காக இருகரமேந்து துஆ செய்கிறார்கள் என்று ஒரு கட்டம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுடைய ஆனந்தம் உச்சகட்டம் அடைகிறது. அல்லாஹு அக்பர். அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும். ஸலவாத்தின் மீது ஒரு பிடிமானமும் பிடிப்பும் ஒரு மூமினுக்கு இருக்கும் காலம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை தொழுகையை போல, நோன்பை போல, ஜக்காத்தை போல, ஹஜ்ஜை போல வலியுறுத்தி சொல்வான். ஏதோ இது ஒரு ஃபர்லோ என்று நாம் கிரகிக்கக்கூடிய அளவுக்கு, ஏதோ இது ஒரு ஃபர்லாக இருக்குமோ என்று நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை அல்லாஹு தஆலா கடமையை போல சொல்வான். அப்படி ஆகப்பெரிய கடமையை போல சொல்லக்கூடிய ஒன்றுதான் ஸலவாத் என்பது. அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலே, இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அவன் மலக்குகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றனர். ஆகவே ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ஸலவாத்தையும் சலாமையும் அந்த ரசூலுக்கு சொல்லுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் நம்மை பணிப்பான். எப்போது அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை பதிவு செய்து விடுகிறானோ அப்போது அது ஒரு ஃபர்லின் அந்தஸ்தை அது பெறுகிறது. கண்டிப்பாக இதை செய்தாக வேண்டும் என்ற ஒரு கடப்பாடை அது பெறுகிறது. ஸலவாத்தில் என்னதான் இருக்கிறது என்று பார்க்கும்போது, அன்பிற்குரியவர்களே, மெய் சிலிர்க்கக்கூடிய, உள்ளத்தில் ஒரு பெரும் ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய, நானா என்று நம்மை பற்றி ஒரு ஆச்சரியமும் பிரமிப்பும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக ஸலவாத் இருக்கிறது. எப்படி அந்த பிரமிப்பு ஏற்படுகிறது? சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என் மீது ஸலவாத் சொல்வதும் சலாம் சொல்வதும் என் தர்பாரில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதற்கு நான் பதில் தருகிறேன். ஸலவாத் சொன்னவருக்காக துஆ செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கடைக்கோடியில் எங்கோ ஒரு மூலையில் வாழக்கூடிய என் பெயரை சொல்லப்பட்டு அவர்களுக்கு நினைவுறுத்தப்படுகிறது. அவர்கள் எனக்காக இருகரமேந்து துஆ செய்கிறார்கள் என்று ஒரு கட்டம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுடைய ஆனந்தம் உச்சகட்டம் அடைகிறது. அல்லாஹு அக்பர். அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும். ஸலவாத்தின் மீது ஒரு பிடிமானமும் பிடிப்பும் ஒரு மூமினுக்கு இருக்கும் காலமெல்லாம் அனைத்து பரக்காத்துகளையும் அது இழுத்து கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தில், வருடத்தில் மிகச்சிறந்த மாதத்தில், வருடத்தின் ஆரம்பமும் வரலாற்று பின்புலங்களும் கொண்ட இந்த முஹர்ரம் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய பிரத்யேகமான ஸலவாத். இந்த ஸலவாத் கடுமையான நோய் நொடிகளை போக்குகிறது. இந்த ஸலவாத் சூன்யத்தை பொசுக்குகிறது. இந்த ஸலவாத் எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த ஸலவாத் என் அழகை மேம்படுத்துகிறது. இந்த ஸலவாத் என் வாழ்க்கையின் அனைத்து கைரு பரக்காத்துகளை இழுத்து கொண்டு வருகிறது. அந்த ஸலவாத்தை இப்போ நீங்க பாருங்க. ஸ்கிரீனிலும் தருகிறேன், வாய் வழியாகவும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். திப்பில் குலூபி வ தவாயிஹா, உள்ளங்கள் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
சலவாத்தின் மூலமாக அது ஒரு மருந்தாக ஆகி அந்த உள்ளங்கள் மனம் பெறுகின்றன. உள்ளம் என்றது ஒரு சாக்கடை, உள்ளம் என்பது ஒரு கழிவுகளின் கூடம். ஆனால் எப்போது இந்த சலவாத்துக்களை நான் சொன்னேனோ அப்போது இந்த உள்ளங்கள் மிக பெரும் நறுமணத்தால் மனம் பெற்று விடுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சலவாத் என்ற நறுமணத்தால் மனம் பெற்று வருகின்றன. வஆஃபியத்தில் அப்தானி வஷிஃபாயிஹா, உடல்கள் இருக்குது பாரு, அந்த உடல்கள் எல்லா விதமான நோய்களிலிருந்தும் எல்லா விதமான பலாய்கள் முசீபத்துக்களிலிருந்தும் ஆஃபியத்தை பெற்று விடுகின்றன. இந்த சலவாத்தின் மூலமாக ஆஃபியத்தை பெற்று விடுகின்றன. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு அற்புதமான பொருளடக்கம் கொண்டது. வன்னூரில் அப்சாரி வல்லியாஇஹா, பார்வைகள் இந்த சலவாத் என்ற அந்த ஒளியின் மூலமாக நூரை பெற்று விடுகின்றன, நூரை பெற்று விடுகின்றன. சலவாத்தின் மூலமாக நூரை, ஒளியை இந்த பெற்று விடுகின்றன. வா அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம், அன்னாரின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தாரின் மீதும் இந்த சலவாத்துக்கள் சமர்ப்பணம் ஆகட்டும் என்று பொருளடக்கம் பெற்ற இந்த சலவாத்தை கிட்டத்தட்ட 80 முறை ஓதுவதற்கு தயங்கக்கூடாது. முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் ஓதக்கூடிய இந்த சலவாத்தின் தாக்கம் வருடம் முழுக்க இன்ஷா அல்லாஹ் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்வதை ஒரு கடமையை போலவே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் கிடைக்கும் நேரமெல்லாம் சலவாத்துக்கள். சலவாத் பெரும் பரக்கத்தை ஏற்படுத்தும். சலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பத் என்ற நெருக்கத்தை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் உங்களோட வாழ்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தது சலவாத் என்பது. மறுமை நாளில் ஷஃபாத்தை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சலவாத் சொல்றது இருக்குது பாரு, அவங்க மேல சலவாத் சொல்றது இருக்குது பாருங்க, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஈடு இணையில்லாத பரிந்துரையை பெற்று தருவதில் முதன்மையானது, முதல் பங்கு வகிப்பது. சலவாத்தை ஓதுங்கள். வாழ்க்கையில பலகீனப்பட்ட மக்களுக்கெல்லாம் இந்த சலவாத் ஒரு பெரும் பலம். இதை எப்போது ஓதுவது? மகரிப் தொழுத பிறகு சலவாத்துக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். சும்மா இருக்கும் போதெல்லாம் ஓதுங்க. மகரிபுக்கு பிறகுள்ள நேரம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு விசேஷமான நேரமாக இருக்கிறபடியால் நீங்கள் அந்த நாளையிலே அந்த நேரத்திலே சலவாத்தை கையில் எடுத்து அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் கருணை காட்டுவானாக. எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ பரக்கத்தையும் அவங்களுடைய ஷஃபாத்தையும் நமக்கு பெற்று தருவானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.